ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடைக்கால சீசனில் பலாப்பழம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்படி பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் எந்தெந்த உணவுகளை மறந்தும் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா. அத பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோமே. அப்படி நீங்க பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு, அந்த உணவுகள் எல்லாமே நீங்க சாப்பிடும்போது, உங்க உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது? அத பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு நாம் ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால கண்டிப்பா அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அத உங்களுடைய உணவுகள்லருந்து நீங்க தவிர்ப்பது மிகவும் அவசியம். பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு வெண்டைக்காய் கூட்டு அல்லது பொரியல் செய்து நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் சருமத்தில் வெண்திட்டுக்கள் தோன்றலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்டவுடன் நீங்க பால் குடிக்கக்கூடாது. அதாவது பலாப்பழத்தை சாப்பிட்ட பிறகு நீங்க பாலை குடிக்கும்போது உங்களுக்கு வயிற்று வலி அல்லது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். முக்கியமாக உடலில் தோல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்க பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பவரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்டவுடன் நீங்க தேன் சாப்பிடக்கூடாது. பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு தேன் நீங்க சாப்பிடும்போது, உங்க உடலுக்கு பல தீமைகள் ஏற்படும். தேன் மற்றும் பலாப்பழம் 2மே இனிப்பு சுவை கொண்டவை. 2யுமே நீங்க ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால், அது எதிர்விளைவை ஏற்படுத்தக்கூடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பப்பாளியை நீங்க சாப்பிடக்கூடாது. அதாவது பப்பாளி பழம் நீங்க பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது, உங்க உடலுக்கு அழற்சி எதிர்ப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகையால் பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பப்பாளி சாப்பிடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு வெற்றிலை நீங்க போடக்கூடாது. அதாவது சிலருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் என்பது ரொம்பவே அவசியமாக இருக்கும். அப்படி இருப்பவர்கள் பலாப்பழம் சாப்பிட்டால், அதன் பிறகு நீங்க வெற்றிலை போடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். எதற்காக இந்த உணவுகள நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, அதாவது நம்ம உணவுகள நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, அதாவது எதிர்வினைகளை கொண்டுள்ள உணவுகளை நீங்க சாப்பிடும்போது, உங்க உடல் உறுப்புகள் பெரிதும் பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். எனவே கண்டிப்பா பலாப்பழம் சாப்பிட்டு இப்ப பார்த்த இந்த பதிவில் உள்ள உணவுகள நீங்க சாப்பிடுபவர்களா இருந்தீங்கன்னா, இனிமே நீங்க சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.